ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ஜனநாயகன் படம் லீக் ஆனது தான். எனக்கும் அதில் சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஒரு 2 செகண்ட்குள்ளே உங்களை என்கேஜ் பண்ணலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போகிற ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் நம்பர் 1 ஆக்டர்ன்றவரை வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 380 crores கிட்ட செலவு பண்ணி டே அண்ட் நைட் உழைச்சி ஒரு படத்தை ரெடி பண்ணி கொண்டு வரதுன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. விஜய் சார்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து லாஸ்ட் லைட்மேன் அண்ணா வரைக்கும் இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு நைட்டில் காலி பண்ணிட்டாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து, அதுவும் அந்த விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு எல்லா சைட்லேருந்தும் பிரச்சனை ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் தரமாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதை மேல்முறையீடு பண்ணால் சென்சார் போர்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் இதை பார்த்துட்டு ஓகே சொன்னால் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணால் அப்பாடா இன்னைக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சென்சார் போர்ட்லேருந்தே ஒரு மெம்பர் போயிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்குறாங்க. அதுக்கப்புறம்லாம் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ இவ்வளோ பிரச்சனையை ஒரு டீம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சடனாக ஒரு ஃபுல் படம் ஹெச்டி கிளாரிட்டியில் லீக் ஆகுதுன்றது தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ உடஞ்சி போயிருப்பாங்க. சில பேர் வந்து இதை விஜய் சார் தான் பண்ணிட்டாரு, ரிலீஸ் பண்ணிட்டாரு இப்படின்லாம் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் லாஜிக்கே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை இவர் இப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த ப்ரொடியூசருக்கு இவர் வந்து அந்த 380 crores கொடுக்கணும். அப்போது அங்கே அவ்வளோ அவருக்கு கொடுக்கறதுக்கு அதை வந்து அவர் பொலிட்டிக்கலுக்கு யூஸ் பண்ணியிருந்தாருனாலே இன்னும் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ இதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் ஓடிடியில் கொடுத்தாலே மினிமம் ஒரு 200 crores கிடைக்கும். இத்தனைக்கும் அந்த ஓடிடியில் உங்களுக்கு வந்து எந்த சீனும் கட் பண்ண மாட்டாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, ஒரு மியூட் கூட பண்ண மாட்டாங்க. அவர் அப்போ அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நம்ம கொரோனா டைம்லேயே நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா சூரரை போற்று அந்த மாதிரி படம் எல்லாமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது கூட ஃபேன்ஸுக்காக தேட்டரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் 1 வருஷம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இது எப்படி இவ்வளோ ஈஸியாக அவர் லீக் பண்ண முடியும்? ஸோ அதில் லாஜிக்கே கிடையாது. இப்போ தளபதியை விட அந்த ப்ரொடியூசருக்கு தான் பெரிய பெரிய லாஸ். இது என்ன கேட்டால் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தளபதி கிட்ட வைக்கிறது என்னென்னா, இப்போ இதுதான் உங்களோட கடைசி படம்னு அப்படின்னு இல்லாமல் இதே ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் இன்னொரு படம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்குமே கரியரோட உச்சம்னா என்னன்றதை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நான் நினைக்கிற ஒரே விஷயம், 33 வருஷமாக ஒரு மனுஷன் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணி அவரோட ஒரு படமும் நம்மளுக்கு வந்து திருவிழா மாதிரி ஒரு வைப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்தின ஒரு மனுஷனோட கடைசி படம். இதை பவரில் இருக்கிறவங்க தான் ரொம்ப அந்த படத்தையும் சரி அவரையும் ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம அந்த படத்தை பைரசியில் பார்த்தோ ஷேர் பண்ணி அந்த படத்தோட வேல்யூவை டோட்டலாக காலி பண்ணி அவரை மேலே நோகடிக்க வேணான்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். இன்னொரு கொஞ்ச நாள் தான் அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதும் அங்கே போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அந்த மனுஷனை வழி அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுள் ஆயிடுவான். ஸோ சே நோ டு பைரசி, ஸ்டாண்ட் ஃபார் நம்ம தளபதி, நம்ம அண்ணன், நம்ம ஜனநாயகன். என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது